திருமால், சிங்கம், வெட்டுதல். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? அரி அப்படின்னு குறிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லு. திருமால், சிங்கம், வெட்டுதல், இது மூணுமே. அடுத்து பாருங்க, தலைவன், கடவுள், அழகு, வியப்பு, மகிழ்ச்சிக்குறி. ஸோ இதுவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லு தான் ஐ அப்படின்ற சொல். எப்படி கேட்பாங்க? ஐன்றது இது வந்து ஒரு பொருள் பழமொழியிலையும் வரும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வரும். ஐ அப்படின்னு கேட்டுட்டு இதை கேட்பாங்க. அதே மாதிரி தலைவன்னா என்ன, இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு கொஷினாக கூட இது இருந்திருக்கு. ஐனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தலைவன் அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து பாருங்கள், எரு, நாணம், வலிமை. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? உரத்தை குறிக்கிற ஒரு சொல் தான். அடுத்து பாருங்கள், தலைமுடி, சிகரம், முடிச்சு, நிறைவு செய்தல். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? முடி அப்படின்ற ஒரு சொல்லை தான் குறிக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு சொல் தான். குதிரை, மரம், அளவு, விலங்கு, திருமகள், அறிவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா மா அப்படின்ற ஒரு சொல்லை குறிக்குது. அதே மாதிரி புற்று, தயிர், குகை, துழாவு. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? அழகிய குறிக்கிற ஒரு சொற்கள். அடுத்து மாதம், கண்ணாடி, அசைந்து. ஸோ இந்த பொருள் எல்லாமே எதை குறிக்குது? ஆடிய குறிக்கிற ஒரு சொல். அடுத்து கடல், சக்கரம், வட்டம், மோதிரம். ஸோ இந்த பொருள் எல்லாமே எதை குறிக்குது? ஆழியை குறிக்குது. கடல்னாலே ஆழி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மீதி எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஆபரணம், இழைத்தல், பஞ்சினூல். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? இழையை குறிக்கிற ஒரு பொருள். அடுத்து சொல், அடி, வீட்டின் பகுதி. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? அறைய